எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெயிஸ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தினா ஆப் ஒர்க் அவுட். அதாவது ஆப்ல 3 ஆப்ஸ் இருக்கு, அப்பர், மிடில், லோவர். இந்த 3 ஆப்ஸையும் எப்படி நம்ம வீட்ல இருந்தபடியே கிளிஸ்டர் கிளியரா பெர்ஃபெக்ஷனோட கொண்டு வரலாம். இன்னைக்கு நான் ஒப்ளிக்ஸையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒப்ளிக்ஸ்னா சைடோட மசில், அதுவும் சேர்த்து பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அதுக்கு கொஞ்சம் டீடைல் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அதை தனி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். சரி, அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, கண்டிப்பா உங்களுக்காக பண்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஒர்க் அவுட் என்னன்னா சிட்-அப்ஸ். இதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு கை இந்த மாதிரி பேக்ல வச்சுக்கோங்க. கால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே நீட்டாக அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக போயிட்டு மெதுவாக கிரன்ச் பண்ணணும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும். அப்போ தான் எப்பவுமே ஒர்க் அவுட் எஃபிஷியண்டாக இருக்கும், ரொம்ப அழகாக பிடிக்கும் மசில். இது ஒரு 3 செட், ஒரு 6 to 12 reps வரைக்கும் வச்சு ரேஞ்சில் பண்ணலாம். ஒவ்வொரு செட்லேயும் நீங்கள் இது 2-2 வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னன்னா ஆப்ஸ் கிரன்ச்சஸ். இந்த கிரன்ச்சஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேம் சிட்-அப்ஸோட சேம் தான். பட் கையை நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரண்டில் இந்த மாதிரி நீட்டிக்கணும். கால் பேக்கில் வச்சுக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டு நீட்டிக்கணும். இது அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே அப்பர் பேக் தான், அதாவது அப்பர் 6 பேக் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி கை நீட்டிக்கிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு கோட் மாதிரி மெதுவாக இந்த மாதிரி பண்ணிக்கணும். சேம் ரெப் ரேஞ்ச் தான், 3 செட்ஸும் 6 to 12 reps. ஒவ்வொரு செட்லேயும் 2-2 குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம மூணாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் எந்த மசிலை மெயினாக டார்கெட் பண்ணுன்னா லோவர் ஆப்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்பர் ஆப்ஸ், இப்போ நம்ம லோவர் ஆப்ஸ். இதை டார்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காலை ஃபுல்லாக நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டு ஜஸ்ட் நார்மலாக லே பண்ணிட்டு கை ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லெக்கு இந்த மாதிரி ரேஸ் பண்ணணும் ஸ்லோவாக. அதாவது மேலே எடுக்கிறது கூட கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கலாம், பட் கீழே வைக்கிறது ஸ்லோவாக தான் லேண்ட் பண்ணணும். டக்குன்னு போய் இந்த மாதிரி டக்குன்னு அடித்து விட்டோம்னா யூஸ் கிடையாது. மெதுவாக லேண்ட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது நம்மளோட லோவர் ஆவரேஜ், அதாவது கீழே உள்ள ஆவரேஜ் ஒரு டீ கட் வரும், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். கீழே உள்ள லோவர் ஆப். பட் இந்த ஒர்க் அவுட் ரொம்ப டஃப்பான ஒர்க் அவுட். மெதுவாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவ் ஒர்க் அவுட்டும் கூட. இது 3 செட்டு. பட் இதுக்கு ரெப் ரேஞ்ச் குறவா பண்ணிக்கணும். ஒரு 6 to 8 or 6 to 10 அந்த லெவலில் பண்ணிக்கணும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னன்னா இதுவும் லோவர் ஆப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. இதுக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் அவுட் மாதிரி லே பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு லெக்கை 2க்கு ரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு லெக்கா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு லெக்கா சிசர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் அவுட்டோட பேர். சிசர்ஸ் மாதிரி இந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு லெக்கையும் அப் அண்ட் டவுன் ரைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமா நம்மளோட லோவர் ஆப்ஸ், அதாவது லோ ஆப்ஸ்லேயே டபுள் தான் கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ்க்கு. அதில் ஒவ்வொரு சைடும் பெர்ஃபெக்டாக கீழே உள்ள ஆப்ஸ் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன சேம் ரெப் ரேஞ்ச், அதாவது 3 செட்ஸும் 8 to 10, 6 or 8 to 10 இந்த ரெப் ரேஞ்சில் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். இன்னைக்கு நம்ம 5வது பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னன்னா மவுண்டைன் கிளைம்பர்ஸ். இது மிடில் ஆப் மட்டும் இல்லாமல் மொத்த ஆப் இதையுமே பெர்ஃபெக்டாக ஒரு வெல் ஷேப்டாக கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். இது நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ண பொசிஷனில் இருந்து ரிவர்ஸ் பொசிஷனில் புஷ்அப் பொசிஷனில் பண்ணணும். இந்த மாதிரி உடம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு புஷ்அப் பொசிஷன் வந்துடுங்க. வந்துட்டு காலை இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் ஸ்டெடியாக ஸ்லோவாக வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளோட 3 லேயர் ஆஃப் ஆப்ஸும் பெர்ஃபெக்ட் ஒரு வெல் ஷேப்பில் டோட்டல் ஷேப் கிடைக்கிறதுக்கு உதவுது. இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பண்ணுங்க. இது ஆஸ் யூஷுவல் ஒரு கார்டியோ போலவும் யூஸ் ஆகும். கார்டியோ ஒர்க் அவுட், ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒர்க் அவுட். இன்னைக்கு நம்ம 6வதாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் பிளாங்க். இது நம்ம நார்மலாக புஷ்அப் பொசிஷன், இதுக்கு முன்னாடி பண்ண சேம் புஷ்அப் பொசிஷனில் ஒரு சேம் லெவலில் அதே மாதிரி இருந்துட்டு ஒரு 30 seconds to 1 minute வரை உங்களுக்கு முடிஞ்சது 30 seconds to 1 minute வரை டைமர் செட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கணும். ஸ்டெடியாக அப்படியே நிற்கணும். பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி புஷ்அப் பொசிஷனில் இந்த மாதிரி நிற்கணும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக வேணும்னா இந்த மாதிரி முட்டி போட்ட இந்த மாதிரி பொசிஷனில் இப்படி நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கிட்டு
1 minute, அது 30 seconds to 1 minute குள்ள உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு ஸ்டெடி பொசிஷன்ல இருந்துக்குவாங்க. கொஞ்சம் கூட எஃபெக்டிவ் ஆகணும்னா லைட்டா அந்த மாதிரி உடம்ப வளைச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா இருக்கும். ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். இந்த ஒர்க் அவுட் ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டும் கூட, ஒரு பெஸ்ட் ஃபேட் பேர்னரும் கூட. இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவ் ஒர்க் அவுட், ஃபேட் பேர்னிங்க்கு ரொம்ப உதவும். இது நீங்கள் 3 sets வேணாம், 3 sets, பட் டைமிங் ஒவ்வொரு தடவையும் டைமிங் ஒரு 20 செகண்ட்ஸ் குறைச்சிக்கோங்க. ஓகே, பட் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ, ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி, பட் 30 seconds to 1 minute வரை பண்ண பாருங்க முடிஞ்ச வரைக்கும். அவ்வளோதாங்க என்னோட ஒர்க் அவுட். அவ்வளோதாங்க என்னோட ஒர்க் அவுட். என்னோட ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது போல வேற ஏதாச்சும் வீடியோ, பப்ளிக் வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸும் பண்ணுறேன், அதுவும் வேணும்னாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதே போல நிறைய வீடியோஸ் வரும். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது அதில் ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதில் கேட்டாலும் போதும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.